மீனராசிக்கு சனி பயிற்சி பலன்கள். இப்போ மீனராசியை பொறுத்த வரைக்குமே 7 சனியோட 2.5 வருடம் முடிஞ்சு அடுத்த 2.5 வருடத்துக்குள்ள வந்திருக்கீங்க. இன்னும் 5 வருடம் இருக்குது. இதுல ஜென்ம சனியில இருக்கீங்க. இப்போ இந்த நேரத்துல என்ன அப்படின்னா, 12ஆம் இடத்ததிபதி ராசிக்கு வராரு. இது வரைக்கும் 12ஆம் இடத்திலேயே இருந்தாரு அப்படின்றப்பயே உங்களுக்கு நிறைய விதமான பாதிப்புகள், சங்கடங்கள், நிறைய குழப்பங்கள், அதனால ஒரு சரியான ஒரு தூக்கமே இல்லாம, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே நீங்க சரிவர எதையுமே கவனிக்காம, அதனால இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால பொருளாதாரங்கள்லாம் பாதிக்கப்பட்டு, ஏன்னா அவரு 6ஆம் பாவத்தையும் பார்த்திருப்பாரு, 2ஆம் பாவத்தையும் பார்த்திருப்பாரு, நிறைய கடன் வாங்கி, இது மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களை மீனராசி லக்னதாரர்களுக்கு கூட இது இந்த அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, ராசியிலே வராது. அவர் ராசிக்கு 7ஆம் பாவத்தை பார்ப்பாரு. 11 12ஆம் இடத்ததிபதி அப்படின்றவர் வராரு பார்ப்பாருன்றப்ப, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழில்காரகனாகி அவர் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகளால உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல ஒரு சங்கடங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் வரலாம். உங்கள் கல்யாணம் ஆன நபர் அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையான கருத்து வேறுபாடுகள், ஒரு வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரலாம். அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, நம்ம விட்டு கொடுத்து போறது மூலமா நிறைய விஷயங்களை நம்மளால தவிர்த்துக்க முடியும். அதே நேரத்துல பெரிய லெவல்ல நம்ம எதையுமே எதிர்பார்க்க கூடாது யார்கிட்ட இருந்தும். இந்த நேரத்துல ஏன் குறிப்பிட்டு இதை சொல்றோம்னா, 7ஆம் பாவம்ன்றது நண்பர்களையும் குறிக்கக்கூடிய பாவம் தான். கூட்டு தொழில் செய்யறேன் அப்படின்ட்டு, ஏன்னா 10ஆம் பாவத்தையும் பார்ப்பாரு அப்படின்றப்ப, இந்த பயிற்சி மூலமா 10ஆம் பாவத்தையும் பார்ப்பாருன்றப்ப, கூட்டு தொழில் செய்யறதுக்காக எந்த வித முயற்சி எடுக்காதீங்க. தனிப்பட்ட விதத்துல ஒரு நீங்க ஜாதகதாரர் எடுக்கிற முயற்சிகளால உங்களோட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே, உங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையுமே இந்த பயிற்சி ஒரு சங்கடங்களையும் இன்னல்களையும் ஏற்படுத்தும். அப்படின்றனால தயவு செஞ்சு கவனமா இருக்க வேண்டிய நேரம். இதுக்கு ஆகச்சிறந்த விஷயமா நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு வயசுக்கு உங்களோட வயசுல பெரியவங்க, அனுபவம் நிறைந்த அனுபவசாலிகள்கிட்ட இது சார்ந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த முடிவு எடுக்கிறதுனால எனக்கு ஏதாவது ஒரு சங்கடங்களோ ஏதோ ஒரு விஷயங்களோ இருக்குமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னா, தெய்வ வழிபாடுன்றது ஒரு ஆக சிறந்த நற்பலனை தரும். முடிஞ்ச அளவுக்கு தெய்வ வழிபாடை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. ராசியிலே சனி பகவானோட தொடர்பு இருக்கிறப்ப அதை அதிகப்படுத்துங்க.